ICP Academy. CA, CMA, CS, CAT போன்ற அனைத்து விதமான ப்ரொஃபஷனல் கோர்ஸ்களும் இங்கு எளிமையான முறையில் கற்றுத்தரப்படும். எங்களிடம் 25 வருடத்துக்கு மேல் அனுபவம் உள்ள ஆசிரியர்களும் உள்ளனர். அது மட்டும் இல்லாமல் ஆடிட்டர்களாலும் பயிற்சி அளிக்கப்படுகிறது. எங்களிடம் பயின்ற மாணவர்கள் மாநில அளவில் தேர்ச்சி பெற்றுள்ளனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்த ப்ரொஃபஷனல் கோர்சஸோட கிளாஸஸ் பாத்தீங்க அப்படின்னா ஃபுல் டைம், பார்ட் டைம், வீக்கெண்ட் கிளாஸஸ் அப்படின்னு பல விதமா இருக்கு. இதுல உங்களுக்கு எது கம்ஃபர்ட்டோ அதை சூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் வெளியூரை சேர்ந்த மாணவர்கள் என்றால் கவலை வேண்டாம். எங்களிடம் ஹாஸ்டல் வசதியும் உண்டு. மேலும் ஃப்ரீ டெஸ்ட் பேட்சும் நடத்தப்படுகிறது. இந்த ஃப்ரீ டெஸ்ட் பேட்சில் கலந்து கொண்ட அனைத்து மாணவர்களும் 100% தேர்ச்சி பெற்றுள்ளனர். அணுக வேண்டிய முகவரி நம்பர் 973 TELC சர்ச் காம்ப்ளெக்ஸ், டவுன் ஹால் பஸ் ஸ்டாண்ட், கோயம்புத்தூர் 641001. கான்டாக்ட் 9894795915. இப்போ நம்ம பிளெட்ஜ் அப்படிங்கிற ஹெட்டிங்கில் பார்க்குறோம். பிளெட்ஜுங்கிற ஹெட்டிங்கில் பிளெட்ஜ், பானர், அன்பானி, செக்ஷன் 172 இதில் டிஃபைன் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு வந்து ஒரு கடனுக்காகவோ அல்லது ஒரு செயல்பாடுக்காகவோ ஒரு ப்ராமிஸ், ஒரு செயல் செய்கிறதுக்கான ஒரு ப்ராமிஸ்க்காகவோ ஒரு பொருளை அதுக்குரிய பிணையமாக கொடுத்தா, செக்யூரிட்டியாக கொடுத்தா அதுக்கு பேர் பிளெட்ஜுன்னு சொல்கிறோம். அப்போ இந்த இடத்துல அந்த கொடுக்குற ஒரு பெய்லர் அவரை பானார்னு சொல்கிறோம், பெய்லியை பானின்னு சொல்கிறோம். அப்போ செக்ஷன் 172 to 182 இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட் 1872 வந்து இந்த பிளெட்ஜ் அப்படிங்கிற ஒரு நடவடிக்கையின் மேலே சட்டத்தின்படி என்னங்கிறத விளக்குது. ஸோ எக்ஸாம்பிள் 31 வந்து A lends money to B against the security of jewelry deposited by B with him. This bailment of jewelry is a pledge as a security for lending the money. B is a paner, pledger, and A is a pani, pledge. இப்போ ஏங்கிற ஒரு பிக்கு பணம் கடனாக கொடுக்குறாரு. அதற்காக பி வந்து சில நகைகளை அவருக்கு அந்த கடன் கொடுத்ததற்காக பிளட்ஜ் பண்ண குட்ஸை வந்து அடமானமாக கொடுக்குறாரு. அப்போ இந்த பெயில்மெண்ட் ஆஃப் ஜுவல்லரி அப்படிங்கிறது பணத்திற்காக அடமானம் அந்த நகைகள் வைக்கப்படுதுங்கிற மீனிங்கில் வருது. அப்போ பிளட்ஜ் அப்படிங்கிறது ஒரு அடமானம் அந்த வாங்கிய கடனுக்கு பாதுகாப்புக்காக. அப்போ இந்த இடத்துல பி அப்படிங்கிறவர் தான் அந்த பொருள் கடன் வாங்கியிருக்கிறவர், அவருடைய ஜுவல்லை தான் கொடுத்துருக்காரு, அவர் பானர். அப்போ ஏங்கிறவர் பானி, அவர் வந்து கடன் கொடுக்குறவர் பிளட்ஜி, எந்த பொருளை அடமானமாக பெறுகிறாரோ அவர் வந்து பானி அல்லது பிளட்ஜின்னு சொல்கிறோம். இப்போ எசென்ஷியல்ஸ் ஆஃப் கான்ட்ராக்ட் ஆஃப் பிளட்ஜ் அப்படின்னா ஒரு அடமானம் அல்லது ஒரு பிளட்ஜ் அப்படிங்கிறதுனுடைய எசென்ஷியல்ஸ் என்னன்னு பார்க்குறோம். இது வந்து ஒரு ஸ்பெஷல் கைண்ட் ஆஃப் பெயில்மெண்ட். பிளட்ஜ் அப்படிங்கிறது ஒரு அசாதாரண வகையான ஒரு பெயில்மெண்ட்டு. அதனால் இதில் வந்து சில முக்கியமான அம்சங்கள் இருக்கணும். அப்போ அது என்ன அப்படின்னு சொன்னால், ஒரு பெயில்மெண்ட் இருக்கணும், அதில் வந்து ஏதாவது ஒரு பேமெண்ட்டுக்கோ அல்லது ஒரு ப்ராமிஸ், ஒரு காரியம் செய்கிறதாக ஒரு ப்ராமிஸோ இருக்கணும். அதுக்கு செக்யூரிட்டிக்காக ஒரு சில பொருட்கள் கொடுக்கப்பட்டிருக்கணும். அதை தான் வந்து நம்ம ஃபஸ்ட்டு எசென்ஷியலாக பார்க்குறோம். செகண்டு வந்து அந்த சப்ஜெக்ட் மேட்டர் ஆஃப் த பிளட்ஜ் வந்து குட்ஸாக இருக்கணும். குட்ஸுக்காக தான் அந்த பிணையம் அப்படிங்கிறதே வைக்கப்பட்டிருக்கணும். அடுத்தது குட்ஸ் எதை பிணையமாக வைக்கிறாங்களோ அது எக்ஸிஸ்ட் ஆகணும், அது இருக்கணும், நிஜத்தில் பார்க்கக்கூடிய உருவத்தில் இருக்கணும். நான்காவது வந்து அந்த குட்ஸ் வந்து பிளட்ஜர் டு பிளட்ஜி மூவ் ஆகியிருக்கணும். டெலிவரி வந்து குட்ஸ் மூவ் ஆகி ஒருத்தர்கிட்ட வந்து ஒருத்தருக்கு போகணும். அப்போது ஃபஸ்ட் ரைட்ஸ் ஆஃப் பானி என்னன்னு பார்க்குறோம். அதாவது பிளட்ஜி ரைட் டு ரீட்டைன் த பிளட்ஜ்டு குட்ஸ் செக்ஷன் 173. அதாவது 173 செக்ஷன் என்ன சொல்லுதுன்னா, யார் இடத்துல அந்த பொருட்கள் பிணையமாக கொடுக்கப்படுதோ அவங்க வந்து அந்த கடன் திருப்பி தர்ற வரைக்கும் அல்லது அந்த செய்வதாக சொன்ன செயல் செய்து முடிக்கிற வரைக்கும் அந்த பொருளை அவரிடத்துல வைத்து கொள்றதுக்கு அவருக்கு உரிமை இருக்குது. அதே சமயத்தில் அதற்கான வட்டியோ அல்லது அந்த கடனோ அல்லது அதை பாதுகாத்துக்கிறதான செலவுகளோ எல்லாமே வந்து
அந்த செலவுகளுக்காகவும் அந்த பொருளை அவர் ரிட்டைன் பண்ணிக்கலாம். இதுக்காக வேண்டியும் அந்த பொருளை அவர் இடத்துல பிணையமாக அவர் வைத்துக்கொள்ளலாம். எக்ஸாம்பிள் 32, எம் வந்து கொஞ்சம் ஸ்டாக் ஆஃப் குட்ஸை வந்து பிணையமாக வச்சு லோன் வாங்குறாரு பேங்க்கிட்ட இருந்து. அப்போ பேங்க்குக்கு அந்த பொருளை தன் வசம் வைத்து கொள்றதுக்கு உரிமை இருக்குது. எதுக்குன்னா அந்த கடன் திருப்பி வர்றதுக்கு அந்த பொருளை பிடித்து கொள்றதுக்கு அவருக்கு உரிமை இருக்குது. ஸோ எக்ஸாம்பிள் 32ல் எம் கொஞ்சம் குட்ஸை ஒரு கடனுக்காக வங்கியில் ப்ளட்ஜ் பண்ணுறாரு. அப்போ அந்த பேங்க்குக்கு அந்த குட்ஸை அந்த கடனுக்காக மட்டும் இல்லாமல் அதனுடைய வட்டிக்காகவும் அதை வைத்துக்கொள்ள உரிமை இருக்குதுன்னு பார்க்குறோம். நெக்ஸ்ட்டு ரைட் டு ரிட்டென்ஷன் ஆஃப் சப்சிக்வெண்ட் டெட்ஸ் அப்படிங்கிறது செக்ஷன் 174 எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. அப்போ அந்த பாணிக்கு குட்ஸ் பிளட்ஜ்ட் அப்படிங்கிறது எந்த ஒரு கடனுக்காகவோ அல்லது ஏதாவது ஒரு ப்ராமிஸ், கடன் அல்லாத மற்ற எந்த ஒரு ப்ராமிஸ்க்காகவோ அது எதுக்காக பிளட்ஜ் பண்ணியிருக்காங்களோ அது வரைக்கும் அந்த கடன் தீர்க்கிறதுக்கோ அல்லது அந்த செய்ய ப்ராமிஸ் பண்ண காரியம் நடத்தி முடிக்கிற வரைக்குமோ அதை ரீட்டைன் பண்ணிக்கிறதுக்கு அவருக்கு உரிமை இருக்குது. அதே சமயத்தில் அதில் அவர்கிட்ட வந்து கான்ட்ராக்ட் இருந்தால் மட்டுமே அந்த ரைட்டை அவர் எக்ஸசைஸ் பண்ண முடியும். அதாவது சப்சிக்வெண்ட் டெட்ஸுக்கும் அந்த பொருளை இவர் வந்து அடமானமாக வச்சுக்கலாம் அப்படிங்கிறது அந்த கான்ட்ராக்டில் இருந்தால் அந்த குட்ஸை வந்து இவர் ரீட்டைன் பண்ணிக்க முடியும். when it has been provided for in a contract to this effect. சப்சிக்வெண்ட்டாக இவர் வாங்குகிற கடனுக்கெல்லாமும் அந்த பொருள் வந்து இவர் அடமானம் வைத்து கொள்ளலாம் அப்படிங்கிறது கான்ட்ராக்டில் கொடுத்துருந்தா மற்ற அதுக்கு மேலே வாங்குகிற கடனுக்காகவும் அதை பிடித்து வைத்து கொள்ளலாம். நெக்ஸ்ட்டு வந்து பாணிஸ் ரைட் டு எக்ஸ்ட்ராடினரி எக்ஸ்பென்சஸ் இன்கர்டு செக்ஷன் 175. இந்த பாணி வந்து அந்த பானர்கிட்ட இருந்து தான் செய்த மற்ற செலவுகளுக்காக அந்த குட்ஸை பிளட்ஜ் பண்ண குட்ஸுக்காக இவர் ஏதாவது ஒரு அசாதாரணமான செலவுகள் பண்ணாருன்னா அந்த செலவுகளுக்கான பணத்தை ரிகூப் பண்ணிக்கிறதுக்கு அவருக்கு உரிமை இருக்குது. சப்போஸிங் அந்த மாதிரியான செலவுகளுக்கு இவர் பொருளை ரீட்டைன் பண்ணிக்கலாமா அப்படின்னா பொருளை இவர் ரீட்டைன் பண்ணிக்க முடியாது, பொருளை இவர் பிடிச்சு வைக்க முடியாது. ஆனால் அந்த பானரை அந்த செலவுகளுக்காக வந்து கோர்ட்டில் இவர் கேஸ் போட முடியும். நெக்ஸ்ட்டு பாணிஸ் ரைட் வேர் பானர் மேக்ஸ் அ டிஃபால்ட் செக்ஷன் 176. அந்த பிணையம் வைத்தவர் வந்து ஏதாவது ஒரு டிஃபால்ட் பண்ணார், ஒரு காரியம் செய்யலை அப்படின்னா அதுக்கு பாணியோட ரைட் என்னன்னு பார்க்குறோம். சப்போஸிங் அந்த கடனை திருப்பி தரல அல்லது செய்கிறேன்னு ப்ராமிஸ் பண்ண செய்யலை அந்த ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துக்குள்ளே அப்படின்னு சொன்னால் எதற்காக அந்த பொருளை பிளட்ஜ் பண்ணாங்களோ அந்த பொருளுக்கான காரியத்தையோ கடனையோ செய்யலைன்னு சொன்னால் பாணிக்கு சர்டன் ரைட்ஸ் இருக்குது. என்ன ரைட்ஸ் அப்படின்னா அந்த அடமானம் வைத்தவர் மேலே கோர்ட்டில் கேஸ் போடலாம். இல்லை அந்த பொருளை வந்து அதன் கூடயே அந்த பொருளையும் இவர் வந்து பிடித்து வைத்து கொள்ள முடியும். இல்லை அப்போவும் எதுவுமே அவர் கொடுக்கல, அந்த பணமும் கொடுக்கல, கோர்ட்டில் வச்சும் செட்டில் ஆகலை அப்படின்னு சொல்லும்போது ஒரு ரீசனபிள் டைம் பார்த்துட்டு அவருக்கு ஒரு நோட்டீஸ், அதை வந்து இவர் உரிய கடனையோ அல்லது அந்த காரியத்தையோ செய்யலைன்னு சொன்னால் தான் அந்த பொருளை விற்று தனக்கு வர வேண்டிய தொகையை எடுத்துப்பேன் அப்படிங்கிற ஒரு மாதிரி ஒரு நோட்டீஸை கொடுத்துட்டு அந்த பிளட்ஜ் பண்ண குட்ஸை இவர் விற்கலாம். இவருக்கு விற்கிறதுக்கான ரைட் இருக்குது. அந்த மாதிரியான ப்ரொசீட்ஸ் அந்த விற்பனையில் அவருக்கு வந்து கம்மியான ஒரு பணம் தான் கிடச்சிது, இவருக்கு வர வேண்டிய பணத்தை காட்டிலும் குறைவாக தான் வந்தது அப்படின்னு சொன்னால், இன்னும் பேலன்ஸ் இருக்குது அப்படின்னு சொன்னால் அதுக்காக இவர் or less than the amount due in respect of the debt or promise, the pana still, அப்போ அந்த பிணையம் வைத்தவர் இன்னும் அந்த பணம் மீதியை இவருக்கு விற்பனையினால் கிடைத்தது போக மீதி இன்னும் அவர் எவ்வளோ பணம் கொடுக்கணுமோ அதுக்கு அவர் செலுத்த வேண்டியவராகிறார். யார்? பானர். சப்போஸிங் அந்த ப்ரொசீட்ஸ் அந்த விற்பனையின் மூலம் இவருக்கு வர வேண்டிய தொகையை காட்டிலும் அதிகமாக வந்துச்சுன்னா அந்த சர்ப்ளஸை அந்த பானருக்கு திருப்பி பிணையம் வைத்தவருக்கு திருப்பி செலுத்துறதுக்கு பாணியோட ரைட்டு, அவர் திருப்பி செலுத்திடணும். நெக்ஸ்ட் ரைட்ஸ் ஆஃப் பானர், பிணையம் வைத்தவருடைய உரிமை என்னன்னு பார்க்குறோம். இவர் தான் இந்த பொருளுடைய பெயிலார், பொருளை அடமானம் வைத்தவர். இவருக்கு என்ன ரைட் இருக்குது அப்படின்னா ரைட் ஆஃப் ரிடம்ஷன் டு த பிளெட்ஜ்டு குட்ஸ் அண்டர் செக்ஷன் 177. எந்த குட்ஸை பிணையம் வைக்கிறாரோ அதை திருப்பி வாங்கிறதுக்கு இவருக்கு உரிமை இருக்குது.
எப்போ அந்த திருப்பி வாங்கலாம், ரெடம்ஷன் எப்போ அந்த பொருளை இவர் திருப்பி கேட்க முடியும், அந்த பிணையம் வைத்த பொருளை இவர் கேட்க முடியும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு ரைட் டு ரெடீம் செக்ஷன் 177. அதாவது ஒரு குறிப்பிட்ட காலம் நிர்ணயம் பண்ணியிருந்தாங்கன்னா பேமெண்ட் ஆஃப் த டெட்டுக்கு அல்லது அந்த ப்ராமிஸுக்கு உரிய செயல்பாடு, அந்த பிளெட்ஜ் எதுக்கு வச்சாரோ, அந்த பிணையமாக எதற்கு வைத்தாரோ அதற்கான காலக்கெடு முடியறதுக்குள்ளே அந்த கடனை தீர்க்கிறதுக்காகவோ அல்லது அந்த செயல்பாடு செய்கிறதுக்காகவோ ஒத்திருந்தார்னா, அதில் அந்த பானார் டிஃபால்ட் பண்ணாருன்னா, பேமெண்ட்டு கொடுக்காம அல்லது அந்த ப்ராமிஸ் பண்ண செய்யலை அந்த ஸ்டிப்புலேட்டட் டைம், அந்த குறிப்பிட்ட கட்டத்துக்குள்ளே அப்படின்னா, he may redeem the goods pledged at any subsequent time before the actual sale of them. விற்பனைக்கு முன்னால் எப்போ வேணாலும் அவர் அந்த உரிய தொகையை செலுத்தி அந்த பொருட்களை ரெடீம் பண்ணிக்கலாம், திருப்பி வாங்கிக்கலாம். பட் அப்போது அந்த காலக்கெடுக்கு அப்புறம் அவர் அதை ரெடீம் பண்ணணும்னு நினச்சாருன்னா, அந்த கடன் வாங்கின தொகையோ அதற்கு உரிய அமௌண்ட்டோ இல்லாமல் என்ன அந்த எக்ஸ்பென்சஸ் அதிகமாக அந்த பிணையம் வாங்கினவர் கடன் கொடுத்தவர் செய்ய நேர்ந்ததோ அந்த பணத்தையும் அவருக்கு திருப்பி செலுத்திட்டு அந்த பொருளை இவர் மீட்டு கொள்ளலாம். ரிடம்ஷன் அப்படின்னா பொருளை மீட்குதல், டு ரிகவர் பேக் த குட்ஸ், பொருளை திருப்பி எடுத்துக்கிறது. எப்போது அந்த டெட்டை பேமெண்ட் பண்ணிட்டாலோ அல்லது அந்த ப்ராமிஸ் பண்ண செயல்பாடு செய்து முடித்த பிறகும். டியூட்டிஸ் ஆஃப் த பானியுடைய டியூட்டிஸ் என்னன்னு பார்க்குறோன்னா, பிணையம் வைத்த பொருளை தன்னுடைய பொருளை போல் பத்திரமா பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் அந்த பிணையம் வைத்த பொருளை அவர் தவறுதலாக பயன்படுத்தக்கூடாது. பொருளை கடன் முடிந்த பின்னாலேயோ அந்த செயல்பாடு நடந்து முடிந்த பின்னாலேயோ அதை ரிட்டர்ன் பண்ணணும். தன்னுடைய பொருட்களை அந்த பொருட்களோடு மிக்ஸ் பண்ணக்கூடாது. நெக்ஸ்ட்டு அந்த பிளட்ஜில் என்ன கண்டிஷன் கொடுத்துருக்கோ அதை தவிர வேறு கண்டிஷன் எதுவும் செய்யக்கூடாது. அதே மாதிரி அந்த பொருளுக்கு ஏதாவது இன்னும் ஒரு கூடுதல் ஏற்பட்டால் அதையும் சேர்ந்து அந்த பொருளோடு கூட திருப்பி கொடுக்க வேண்டியது ரைட்டு. இதெல்லாம் டியூட்டிஸ் ஆஃப் த பானின்னு பார்க்குறோம். டியூட்டிஸ் ஆஃப் த பானர் அப்படின்னா, யார் ஒருவர் பிணையம் வைத்திருக்கிறாரோ அவரை பானர்னு சொல்கிறோம் இல்லையா, அவருடைய டியூட்டிஸ் என்னன்னு பார்க்குறோம். டு பே த டெட், கடனை கொடுக்கறதுக்கோ அல்லது என்ன செயல்பாடு ப்ராமிஸ் பண்ணாரோ அதை செய்யறதுக்கோ அவருக்கு டியூட்டி இருக்குது. ரெண்டாவது, அந்த பானைக்கு ஏதாவது எக்ஸ்ட்ராடினரி எக்ஸ்பென்சஸ் ஆச்சுன்னா, அந்த பொருளை பாதுகாத்துக்கிறதுக்காக அவர் அதிகப்படியாக ஏதாவது செலவு செய்ய வேண்டி இருந்தால் அந்த எக்ஸ்பென்சஸை ரிட்டர்ன் பண்ணும். அதே மாதிரி பானர் அந்த பொருளில் ஏதேனும் ஃபால்ட் இருந்தால் அதனால் அந்த பானைக்கு ஏதாவது எக்ஸ்ட்ராடினரி ரிஸ்க் ஏற்பட்டால் அந்த ஃபால்ட்டை பற்றி எல்லா உண்மையும் பானர் பானைக்கு தெரியப்படுத்தியிருக்க வேண்டும். அதே மாதிரி அந்த பானருடைய பொருளில் அவருக்கு உரிமையே இல்லை, அவருக்கு அந்த பொருளுடைய உரிமையாளருங்கிற டைட்டில் இல்லைன்னு சொன்னால், அதனால் பானைக்கு ஏதேனும் நஷ்டம் ஏற்பட்டால் அந்த நஷ்டத்தையும் ஈடு செய்ய வேண்டியது இந்த பானருடைய கடமையாகிறது. யார் பிணையம் வைக்கிறாரோ அவருடைய கடமையாகிறது. அதே மாதிரி பானை பானர் பணம் கொடுக்காததுனால அந்த குட்ஸை விற்றாருன்னு சொன்னால், விற்ற சேல் ப்ரொசீட்ஸ் அந்த விற்பனை ஆன அமௌண்ட் இவருடைய கடனை காட்டிலும் குறைவாக இருந்தால் அந்த எக்ஸஸ் கடனை இவர் திருப்பி செலுத்த வேண்டியது இவருடைய கடமையாகிறதுன்னு பார்க்குறோம். நெக்ஸ்ட்டு பிளட்ஜ் பை நான் ஓனர்ஸ், அதை நெக்ஸ்ட் ஆடியோவில் பார்க்கலாம்.